நேற்று மாலை 5 மணிக்கு இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தங்களையும் மீறி பாகிஸ்தான் மீண்டும் அத்துமீறிய தாக்குதலில் ஈடுபட்டிருக்கு. இந்த தாக்குதல் எல்லாமே சீன ராணுவத்தோட முக்கியமான அதுவும் மறைமுகமான சோதனைகள்னு நிபுணர்களும் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் என்னதான் நடக்குது ட்ரம்ப் ட்வீட் முதல் சீனாவின் ராணுவ ஏற்றுமதி வரை விரிவாக விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. காஷ்மீர் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே நாளுக்கு நாள் போர் பதற்றம் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் இந்தியா பாகிஸ்தான் முழுமையான போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். அதில் இந்தியாவும் பாகிஸ்தானும் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் பொது அறிவு மற்றும் சிறந்த புத்திசாலித்தனம் ஆகியவற்றை பயன்படுத்தியதற்காக இரு நாடுகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறதாகவும் கூறினார். மேலும் இந்த விவகாரத்தில் நீங்கள் கவனம் செலுத்தியதற்காக நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அவர் பதிவிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து இந்தியாவின் வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி நேற்று மாலை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அதில் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ளதால் இரு நாடுகளிடையே தரைவழி, வான்வழி மற்றும் கடல்வழியேயான தாக்குதல் நேற்று மாலை 5 மணியுடன் நிறுத்தப்பட்டதாக தெரிவித்தார். மேலும் இரு நாட்டு தளபதிகள் மீண்டும் மே 12ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக விக்ரம் மிஸ்ரி தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவ இயக்குநர் ஜெனரல் இது பற்றி நேற்று பகல் 3:35 மணிக்கு தொலைபேசி வழியே பேசினார். எனவும் இதனால் இரு நாடுகளுக்கு இடையே கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு தொடங்கிய போரானது நேற்று மாலை 5 மணியுடன் நிறைவடைந்ததால் இந்தியாவை சேர்ந்த 145 கோடி மக்களும் பாகிஸ்தானை சேர்ந்த 25 கோடி மக்களும் நிம்மதி அடைந்துள்ளனர் என்று விக்ரம் மிஸ்ரி கூறினார். பாகிஸ்தான் மீண்டும் போரை தொடங்கிய நிலையில் மக்கள் அச்சமடைய வேண்டாம் என்று குஜராத் உள்துறை அமைச்சர் ஹர்ஷ் சங்கவி தெரிவித்துள்ளார். இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே நிலவி வந்த சண்டை நிறுத்தப்படுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட சில மணி நேரத்திலேயே பாகிஸ்தான் ட்ரோன்கள் மூலம் மீண்டும் அத்துமீறி தாக்குதலில் ஈடுபட்டுள்ளது. மாலை 5 மணி முதல் போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு அரசியல் பிரமுகர்கள் பலரும் வரவேற்பு அளித்திருந்தனர். மேலும் போர் முடிவுக்கு வந்தாலும் தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா ஒருபோதும் சமரசம் செய்யாது என்று பாகிஸ்தானுக்கு இறுதியாக எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்நிலையில் தாக்குதல் நிறுத்தம் செய்யப்பட்ட 3 மணி நேரத்திற்குள் பாகிஸ்தான் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்திய எல்லையில் உள்ள கதுவா, சம்பா, சுந்தர்பானி, உதம்பூர், அக்னூர், நவசேரா உள்பட 11 இடங்களில் தாக்குதல் நடத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல குஜராத்தில் உள்ள கட்ச் மாவட்டத்தில் பல ட்ரோன்கள் பறந்ததால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இந்நிலையில் மக்கள் அச்சமடைய வேண்டாம் என்று குஜராத் உள்துறை அமைச்சர் ஹர்ஷ் சங்கவி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் போரை நிறுத்தாத வரை அமைதிக்கு இடமில்லை என்று ஓவைசி தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் தலையீட்டின் பேரில் இரு நாடுகளும் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புதல் அளிப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அவருடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். இதுகுறித்து மத்திய அரசிற்கு ஏஐஎம்எம் கட்சி தலைவரும் ஹைதராபாத் எம்பியுமான ஓவைசி பல கேள்விகளை எழுப்பியுள்ளார். அதில் இந்தியாவுக்கு எதிராக தீவிரவாதிகளை தங்களது நாட்டில் அடைக்கலம் கொடுப்பதை பாகிஸ்தான் நிறுத்தாத வரை அமைதிக்கு இடம் இல்லை என்று தெரிவித்தார். மேலும் போர் நிறுத்தம் அமலில் இருக்கிறதோ இல்லையோ, நாம் பகல்காம் தாக்குதலுக்கு காரணமான தீவிரவாதிகளை பிடிக்க வேண்டும் என்று ஓவைசி கூறியுள்ளார். மேலும் அவர் இந்த போரில் உயிர் தியாகம் செய்த ராணுவ வீரர்கள் முரளி நாயக் மற்றும் காஷ்மீர் அதிகாரி ராஜ்குமார் தப்பா மற்றும் உயிரிழந்த அப்பாவி மக்களுக்கும் அஞ்சலியை செலுத்திக் கொள்வதாகவும் கூறியுள்ளார். திமுக நாடகத்தை மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறியுள்ளார். மதுரையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் 2 நாட்கள் தூங்காமல் கண் விழித்து ராணுவ நடவடிக்கைகளை பிரதமர் மோடி கண்காணித்து வருவதாக தெரிவித்தார். இந்நிலையில் ராணுவ வீரர்களுக்கு ஆதரவாக திமுக நடத்திய பேரணியை சுட்டிக்காட்டி திமுக நாடகத்தை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்று கூறியுள்ளார். மேலும் போருக்கு தேவையான தொழில்நுட்பங்களையும் கருவிகளையும் மத்திய அரசுதான் வாங்கி கொடுத்ததாகவும் ராணுவ வீரர்கள் எல்லையில் சண்டையா போட்டார்கள் என சர்ச்சையை ஏற்படுத்தும் வகையில் பேசியுள்ளார். விமான தளத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த மேஜர் பவன்குமார் வீரமரணம் அடைந்துள்ளார். போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பின்பும் பாகிஸ்தான் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனால் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ளது. பாகிஸ்தான் ராணுவம் நடத்தி வரும் தாக்குதலுக்கு இந்தியா தன்னுடைய வான்வழி பாதுகாப்பு தொழில்நுட்பம் மூலம் பதிலடி கொடுத்து வருகிறது. இந்நிலையில் காஷ்மீரில் உதம்பூர் மாவட்டத்தில் உள்ள விமான தளத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ராணுவ வீரர்
மேஜர் பவன்குமார் வீரமரணமடைந்துள்ளார். இவர் சனிக்கிழமை காலை 7:30 மணிக்கு உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதில் பாகிஸ்தானின் ட்ரோன்களின் பாகங்கள் சிதறி விழுந்ததில் பஞ்சாப் ரெஜிமெண்டை சேர்ந்த மேஜர் பவன்குமார் மரணமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இவரது குடும்பத்தாருக்கு இமாச்சல பிரதேச முதலமைச்சர் சுகுவிந்தர் சிங் சுப்பு இரங்கல் தெரிவித்துள்ளார். விமானப்படை நிலையத்தில் மருத்துவ உதவியாளராக பணியில் இருந்த சுரேந்திர சிங் மோகா பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதலால் வீரமரணமடைந்தார். இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் ஒப்பந்தம் செய்யப்பட்ட பின்பும் பாகிஸ்தான் ஒப்பந்தத்தை மீறி ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதற்கிடையே ஜம்மு காஷ்மீரின் உதம்பூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள விமானப்படை நிலையத்தையும் பாகிஸ்தான் குறிவைத்து தாக்குதல் நடத்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. இருப்பினும் இந்திய ராணுவமும் பாதுகாப்பு அமைப்பும் ட்ரோனை வானிலேயே சுட்டு வீழ்த்தின. இருப்பினும் விமானப்படை நிலையத்தில் மருத்துவ உதவியாளராக பணியில் இருந்த சுரேந்திர சிங் மோகா பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதலால் வீரமரணமடைந்தார். 2 குழந்தைகளுக்கு தந்தையான இவர் ராஜஸ்தானில் ஜூன்ஜூடுவை சேர்ந்தவர். ட்ரோன் தாக்குதல் ஏற்படுத்திய இடிபாடுகளுக்குள் சிக்கி சுரேந்திர சிங் மோகா உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அவரது மறைவிற்கு ராஜஸ்தான் முதல்வர் பஜன்லால் சர்மா இரங்கல் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் தாக்குதலில் உயிரிழந்த குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி அளிப்பதாக ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து உமர் அப்துல்லா ஆறுதல் கூறினார். இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவத்தினர் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் நிதியுதவி அளிப்பதாக ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய தாக்குதலில் சேதமடைந்த பகுதிகளை நேரில் சென்று உமர் அப்துல்லா பார்வையிட்டார். எல்லையில் பதற்றம் தணிந்த பிறகும் பாகிஸ்தான் முகாமில் பாதுகாப்பு பணியில் உள்ளவர்கள் அவர்களுடைய சொந்த இடத்திற்கு திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் பாகிஸ்தான் ட்ரோன்களை இந்தியா சுட்டு வீழ்த்திய நிலையில் அதன் பாகங்கள் பல்வேறு இடங்களில் சிதறியுள்ளது. இதனை யாரும் தொட வேண்டாம் என்றும் இதுபோன்ற பாகங்களை கண்டால் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். பாகிஸ்தானின் அத்துமீறிய தாக்குதலில் எல்லை பாதுகாப்பு படை வீரர் முகமது இம்தேயாஸ் வீரமரணமடைந்தார். ஒப்பந்தத்தை மீறி ஜம்மு காஷ்மீர் பகுதிகள் மீது பாகிஸ்தான் ராணுவம் ட்ரோன் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்நிலையில் ஜம்முவில் எல்லை பாகிஸ்தான் நடத்திய அத்துமீறிய தாக்குதலில் எல்லை பாதுகாப்பு படை வீரர் முகமது இம்தேயாஸ் வீரமரணமடைந்தார். மேலும் இதில் காயமடைந்த 7 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் காரணமாக ஜம்மு காஷ்மீர், குஜராத், பஞ்சாப், ராஜஸ்தான், ஹரியானா ஆகிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய சில இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துமீறும் பாகிஸ்தானை அதிக பலத்துடன் கையாள இந்திய ராணுவம் கையாளும் என்று வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான், இந்தியா இடையே ஏற்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஜம்மு காஷ்மீர் பகுதிகள் மீது பாகிஸ்தான் மீண்டும் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்நிலையில் வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருகிறது என்று கூறினார். இதற்கு இந்திய ராணுவம் கடுமையான பதிலடி கொடுத்துள்ளது என்றும் வருகிறது. இந்த அத்துமீறிய தாக்குதல் மிகவும் கண்டிக்கத்தக்கது என்றும் தெரிவித்தார். மேலும் சூழ்நிலையை புரிந்து கொண்டு இந்த தாக்குதலை உடனடியாக நிறுத்த உரிய நடவடிக்கை பாகிஸ்தான் எடுக்க வேண்டும் என்றும் இந்திய ராணுவம் மிகுந்த விழிப்புடன் உள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து மீண்டும் அத்துமீறும் பாகிஸ்தானை அதிக பலத்துடன் கையாள இந்திய ராணுவத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்தியா பாகிஸ்தான் போரானது சீனா ராணுவத்தின் செயல்திறன் முன்னோட்டம் என்று நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்டாக்ஹோம் என்ற சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ள தகவல்படி கடந்த 5 ஆண்டுகளில் பாகிஸ்தான் இறக்குமதி செய்த ஆயுதங்கள் 81% சீனாவிலிருந்து பெறப்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் அதிநவீன போர் விமானங்கள், J-10C ஏவுகணைகள், ரேடார்கள் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் உள்ளிட்டவை இருப்பதாக கூறப்படுகிறது. பாகிஸ்தானிலிருந்து தயாரிக்கப்படும் சில ஆயுதங்களும் சீன நிறுவனங்களுடன் அல்லது சீன தொழில்நுட்பத்துடன் தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையிலான இந்த மோதல் சீன ராணுவ ஏற்றுமதிகளுக்கான மறைமுகமான சோதனை களம் என்று லண்டனை சேர்ந்த ஆசியா பசிபிக் அறக்கட்டளையின் சர்வதேச பாதுகாப்பு இயக்குநர் சஞ்சன் ஹோகல் தெரிவித்துள்ளார். மேலும் சீனா மற்றும் பாகிஸ்தான் படைகள் அதிநவீன கூட்டு பயிற்சி நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் இரு நாடுகளிடையே ஏற்பட்ட மோதலின் உச்சகட்டத்தின் போது பாகிஸ்தான் தனது J-10C போர் விமானங்களை பயன்படுத்தி இந்தியாவின் பிரெஞ்சு தயாரிப்பான
ரக்ஃபேல் விமானங்கள் உட்பட இந்திய போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக கூறியுள்ளது. இருப்பினும் இந்தியா எந்தவிதமான இழப்பையும் ஏற்கவில்லை என்று இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் ரக்ஃபேல் வீழ்த்தப்பட்டிருந்தால் பாகிஸ்தானின் வசம் உள்ள ஆயுத அமைப்புகள் மேற்கு ஐரோப்பாவை விட மேம்பட்டவையாக இருந்திருக்கும் என்று கனடாவின் பாதுகாப்பு ஆய்வு நிறுவனமான குவா குரூப் இன் நிறுவனர் பிலால் கான் தெரிவித்துள்ளார். ரக்ஃபேலை வீழ்த்தியதாக பாகிஸ்தான் மூலம் சீனா வதந்தியை பரப்பியுள்ளதாக சில நிபுணர்கள் கூறுகின்றனர். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான மோதல் சீனாவின் புதிய ராணுவ தொழில்நுட்பங்களின் செயல்திறன் முன்னோட்டமாக இருக்கலாம் என்று நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இந்த சம்பவம் ராணுவ சந்தையில் சீனாவின் இடத்தை பற்றி மறுபரிசீலனை செய்ய வேண்டிய கேள்விகளை எழுப்பியுள்ளதாக அமெரிக்க முன்னணி ஊடகமான CNN குறிப்பிட்டுள்ளது.